பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறே. பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறே. ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே, ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே, அடியார்க்கு ஆருயிரேசனே. அடைக்கலம் நீ இருந்தால் போதுமே. பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறேன். வாழ்க்கையிலே மாதேவன் ஈசனையே பற்றோடு பூஜிப்பதே வரமாகுமே. தீராத வாட்டத்திலே தள்ளாடும் நேரத்திலே தாயாக தாங்குவதும் சிவமாகுமே. பொய்யான பூமியிலே எதற்கான தேடலிங்கே, கையோடு சேர்வதெல்லாம் கனவாகுமே. கொண்டாடும் போகமெல்லாம் சில கால நாடகமே, என்னாலும் ஈசனருள் நிலையாகுமே. இனி என்ன வேண்டும், சிவமயம் போதுமே. பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறேன். புண்ணியமோ முன்ஜன்ம தவமிதுவோ, என் மூச்சு காற்றினிலே சிவம் சேர்ந்ததே. என் வாழ்வும் எதுவரையோ, என்னாகும் என் விதியோ, பொல்லாத கேள்விக்கெல்லாம் பயம் தீர்ந்ததே. தென்னாட்டு நாயகனே துணையான தூயவனே, எல்லாமும் நீ எனவே தெளிந்தேனையா. நல்லோரின் நாவினிலே நடமாடும் தாண்டவனே, உன்னாமம் போற்றிடவே பிறந்தேனையா. நான் உன்னை தேடித்தானே என்னை தொலைத்தேனையா. பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறேன். பரமசிவன் பாதத்திலே மனமுருகி காத்திருந்தேன். கண்ணிரண்டும் ஏக்கத்திலே கலங்குதே, என்னப்பனை காண்பதற்கே தவிக்கிறேன்.
பிறந்தேனோ அதை மாசவிலை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை மாசவிலை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை நான் விடுவேனோ அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்திடுவேனோ தூண்களில்லாவான் படைத்தான் தூயவன் அவனே கழல் தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே தூண்களில்லாவான் படைத்தான் தூயவன் அவனே கடல் தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே காண்பதுவாய் காட்சிகளாயாவிலும் அவனே காண்பதுவாய் காட்சிகளாயாவிலும் அவனே பரபிரம்மமதில் என்று உள்ள சாட்சியும் சிவனே பரபிரம்மமதில் என்று உள்ள சாட்சியும் சிவனே நான் தேடி வந்த நீலகண்டனே வாடி நின்ற போதில் என்னை தேற்றுகின்ற தெய்வம் ஒன்று உன்னையன்றி ஏதுமில்லையே விதி காட்டிய வழியே மனம் போவது முறையே கதி நீ என வரும் மானிடர் குறை தீர்ப்பதும் கடனே சிவன் சேவடி சுகமே அதை காண்பது வரமே சிவபோதனை தரும் பேரருள் சுடர் போல் வரும் துணையே சிவனே சிவனே உன் அம்பலத்தில் ஆடும் நாதனே வந்த தேகம் தேய்ந்து போகும் இது காலனுக்கு சொந்தமல்லவா காற்று வந்து போகும் இந்த ஆட்டம் எங்கு நிற்கும் என்று யார் அறிவார் நீயும் சொல்லடா வெறும் நாடகம் இதுவே பல கேள்விகள் இதிலே எது நான் என சுயம் தேடுதல் சிவ சூட்சம கலையே இந்த ஆனந்த நிலையே தந்த தாண்டவன் உனையே எந்த காலமும் இந்த சேவகன் இனி போற்றுதல் பணியே சிவனே சிவனே என் நெஞ்சகத்துள் நின்ற நேயனே ஈசன் புகழ் பெரிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவிதை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவிதை சாரத்திலே ஏன் மறந்தேனோ
சிவனே அனுதின முனையே தொழுவேன் சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே பிறவி கணக்கை அறியேன் சிவனே சுடரொளியாய் தோற்றம் கொண்ட சூலம் தேவமரம் தரிசனத்தில் சிவனே ஞான ரூபம் சிவனடியார் கனவினிலே சிவனே சொன்ன நீதி சிலை வடிவாய் பூதவனின் கோயிலே வந்த செய்தி நம்பிகையின் அதிபதியாய் அன்பு நிறை அருளிதியாய் கோண்டாவில் கோயில் தரிசனம் கொடுத்திடும் ஈஸ்வரரே நட்சத்திர உத்திரமாய் சக்தி சிவ சித்திரமாய் திருத்தேரில் உற்சவம் நிகழ்த்திடும் பூதவராஜாவே வாசகம் திருவாசகம் கோயிலில் நான் பாடுவேன் நேசகம் இசை பூக்களால் மலர் மாலையை நான் சூட்டுவேன் சிவ 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 என உணர்வினில் கலந்திட சிவமுக தரிசனம் நினைவில் நிறைந்திட சிவமெனும் அனுபவம் மனதில் மலர்ந்திடுவே சிவமே சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதின முனையே தொழுவேன் சிவனே இருமுகமா இறைவா உந்தன் கோலம் மறைமுகமாய் திருமுகமாய் மலர்வாராய் எந்த நாளும் பிறவி எனும் கடலினிலே சுழலும் இந்த வாழ்க்கை பரமசிவன் உனதருளால் தெளியும் இந்த யாக்கை ஆரறிவு பாசத்தையும் ஆசைகளின் வேஷத்தையும் இறைவா உந்தன் திருவடி நிழலில் சமர்ப்பணம் செய்திடுவேன் நான் உணரும் ராகத்தையும் ஞானம் பெறும் யோகத்தையும் சிவனே உந்தன் திருவருள் மலர அனுகிரகம் அடைந்திடுவேன் ஆதவா சிவபூதவா தமிழ் வேதவா முனை போற்றுவேன் ராகவா இசை கீதவா நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையற்குத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓவென்று சில்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து நம பார்வதி பதையே நல்ல சத்தமா சொல்லுங்க நம பார்வதி பதையே தென்னாளுடைய சிவனை போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி அண்ணாமலையாருக்கு அம்மனுக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ரிஷபேஸ்வரருக்கு அனுபாம்பிகைக்கு நந்தீஸ்வரருக்கு ஞானாம்பிகைக்கு
வைத்தீஸ்வரருக்கு வைத்தீஸ்வரருக்கு உண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அரோகரா. எவ்வளவு இறைவனுடைய திருநாமங்களை சொல்றோமோ அந்த அளவு நம்முடைய பாவங்கள் தீரணும். நம்ம துன்பத்துக்குலாம் என்ன காரணம்? பாவங்கள் தான். நம்ம செய்த தெரிந்தோ தெரியாதோ செய்த பாவங்கள்லாம் என்ன பண்ணுது? இப்போ நமக்கு இடர்களாகவும் துன்பமாகவும் துயராகவும் வருது. அதெல்லாம் நீங்க நம்ம என்ன செய்யணும்னா இறைவனுடைய நாமாவளியை செய்யணும். சரியா? சுவாமியினுடைய நாமாவளியை சேர்ந்து பண்ணுவோம். சீக்கிரமா இந்த கோயில் இங்க இருக்கக்கூடிய எல்லா நவக்கிரகங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய உப தேவதைகளும், இங்க இருக்கக்கூடிய இந்த நில தேவதை நீதேன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் விரைவாக திருப்பணி செய்ய வேண்டும். இங்க சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் அப்படின்னு எண்ணி நம்ம எல்லாம் இப்ப கூட்டு பிரார்த்தனை வைத்து நாமாவளியை நம்ம விண்ணப்பம். சரிங்களா? சொல்றதை எல்லாரும் கவனமா சொல்லணும். ஒவ்வொன்றும் நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு துளி வெள்ளமாகுமா? ஆகாது. அதே பல துளிகள் மாய் துளி சேர்ந்தா என்ன ஆகும்? வெள்ளமாகும். அது மாதிரி கூட்டு வழிபாடு நம்ம செஞ்சா இறைவன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். சரியா? நாமாவளி சத்தமா சொல்லணும். இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, கதை பேசுறது, வேற வேலைக்கு இங்க நம்ம வரல. எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு வழிபாடு செய்ய வந்திருக்கோம். ஒண்ணு சொல்றத கேட்கணும், சொல்றத பேசணும், சுவாமியை நினைவை தர வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தி மேல சுவாமி தேவதைகள் சுத்திட்டு இருக்காங்களா? இங்க வந்து நல்லது மட்டும்தான் செய்யணுமா? இல்லன்னா நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த பிறவியிலே உயர்ந்த பிறவி மனித பிறவி. என்ன பிறவி? நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? நம்மளாம் யாரு? மனுஷனா மிருகமா? சில சமயத்துல மிருகமா ஆயிடும் இல்லையா? ஆனா பொதுவா நம்ம எல்லாம் யாரு? மனிதர்கள். இந்த வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் மத்த துன்பப்படுத்துறது கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் நல்லது செஞ்சிருக்கோம். அதனால என்ன வந்து இந்த பாவம் இந்த உடம்பு விட்டு போகும். இந்த உடம்பு இறைவனை நினைக்கணும், நமக்கு துன்பம் வராது இருக்கணும், மற்றவங்களால கெடுதல் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணா முதல்ல திருநீர் அணியணும். இது அணிஞ்சாலே நமக்கு எந்த தீமையும் வராது. காதலாரும் இங்க இருக்கோம், இங்க வச்சா இங்கதான் ஆயிடும். ஏன்னா இங்க ஆக்கினைன்று ஓதிட்டே வந்தீங்கன்னா நம்ம கிட்ட யாருக்கும் இந்த பிபி வராது. அதனால இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அடுத்ததா எல்லாரும் ருத்ராட்சி அணியும். வந்திருக்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ருத்ராட்சி அணியிருக்கீங்களா? அணியாதவங்களுக்கு இங்க வழங்கப்படும். சரியா? ருத்ராட்சி இலவசமா. சிவலோகம் ஆகிடவே வந்து பூமியில் சேவடி அமைதி தோன்றும் மக்கள் சேர்ந்த போகம் சிவலோகம் ஆகிடவே வந்து போற்றி செய்யப்படுகின்றது. அங்க இது தொன்னைக்கு பாருங்க. கூடையில புஷ்பம் எடுத்துங்க. இது பாரு அந்த ஐயா கிடைக்கிறா. ஒரு தட்டுல புஷ்பம் எடுத்து காமிங்க. அம்மா உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனை எல்லாம் வச்சுங்க. இந்த ஆலய சிறப்பான முறையில வழிபாட்டுக்கு பயன்படுவதா வரணும். நல்ல ஒரு ஆலயம் எழுமணும், எல்லாருக்கும் திருவுருள் கிடைக்கணும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செழிப்பாக வளமாக பிரார்த்தனை செய்து இந்த போற்றி திருவுகளை விண்ணப்பம் செய்வோமாக. ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி.
என்னுடைய சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து உலக பிரசித்தி பெற்ற திருத்தலம். அங்கே அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அந்த அஷ்டலிங்கங்கள் வந்து ஏதோ ஒரு சாப விமோசனம் பெறுவதற்காக திருவண்ணாமலையில தவம் இருந்ததாக தகவல்கள். அந்த அஷ்டலிங்கங்களும் தவம் இருந்து அந்த அஷ்டத்துக்கு பாலர்கள் தவம் இருந்து சாப விமோசனம் கிடைச்சிருந்தா அவங்க ஏதாவது ஒரு தீர்த்தத்தில் நீராடி இப்போ நீராடிதான் அவங்க அவங்களுடைய பணிக்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னு வச்சுக்க, நம்ம கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தீர்த்தமலைக்கு போயிட்டு தீர்த்தம் குளிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னுவோம். அது மாதிரி அந்த மாதிரி அஷ்டதிக்கு பாலர்களும் ஏதாவது அவங்களுடைய சாப விமோசனம் கிடைக்கிறதுக்காக அங்க திருவண்ணாமலை வந்து தவம் இருந்ததாக நம்ம வரலாறுகள் நம்ம கேட்கிறோம், கேள்விப்படுறோம், செவி வழி செய்திகள் கிடைக்குது. அது மாதிரி இங்க அங்க சாப விமோசனம் கிடைச்சிருந்தா கட்டாயம் இங்க தீர்த்தகிரி ஈஸ்வரனுடைய அருளால் தீர்த்தத்தில் நீராடிதான் சென்றிருக்க வாய்ப்புகள். ஏன்னா அதுக்கான உதாரணம் இந்திரன் வந்து மொண்டு குளித்த தீர்த்தம் இந்திர தீர்த்தம், அது மொண்டுகுழி. அக்னி வந்து இங்க இந்த அக்னி குளம் பின்னால இருக்குது. அக்னி குளம் இங்க பெரிய ஆலயமா இருந்திருக்கு. இவங்க இங்க இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க சொல்லியும் நாங்க எங்களுடைய ஞான அறிவியல ஒரு ஸ்கெட்ச் போட்டு பார்த்ததுல இது அக்னி தீர்த்தம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அதை கேட்டக்குள்ள ஆமா இது தேரடி இருந்தது, தேரடி முனீஸ்வரர் இருக்கிறாங்க, தேரே ஒரு குளத்துல இறங்கி போயிருக்குது அப்படின்ற வரலாறுகள்லாம் இவங்களே பதிவு பண்ணாங்க. ஆக இது கட்டாயம் அக்னி தீர்த்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா அக்னி மூலையில இருக்குது. இங்க இருந்து பார்த்தோம்னா தீர்த்தமலைக்கு தெரியுது பாருங்க, அந்த 3 மலைகளா தெரியுது இல்ல, அந்த இந்த சின்ன மலைக்கு பின்னால இருக்கிறது தீர்த்தமலை. அப்போ அதனுடைய அக்னி மூலையில இருக்கிறது இது அக்னி தீர்த்தம். இதுக்கு நேர் அப்படியே வேப்பம்பட்டியில யம தீர்த்தம். அதுலயும் ஆலய திருப்பணி கட்டுமான பணி முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. அதுவும் நம்ம சிவனடியார்களுடைய பிள்ளையார் சொல்லிதான் அப்படின்ற என்பதை நாங்க பதிவு செய்யறோம். இதுங்களுக்கெல்லாம் வரலாறு நிறைய இருக்குது. வரலாறு சொல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்குமோ என்னன்னு தெரியல. அதுல வந்து பேச ஆரம்பிச்சா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நீங்க இதுக்கு போகணும். அதனால நீங்க யமன் வழிபட்ட தலம் இது யம தீர்த்தம். யமன் வந்து மார்கண்டேய புராணம் நீங்க பார்த்திருப்பீங்க. மார்கண்டேய புராணத்துல மார்கண்டேயனுக்கு என்றும் 16 வரமளித்து யம தர்மனுக்கு பதவியிலிருந்து இலக்க செய்த நாள்ல இருந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த யம தர்ம பதவி இல்லை. அந்த காலகட்டத்துல யம தர்மன் இங்கே வந்து இறங்கி அந்த இறங்கின பாதம்லாம் இங்க வேப்பம்பட்டி அந்த மலையில இருக்குது. அந்த பாதம் பிளஸ் அவங்க இங்க தவக்கோலத்துல இருக்கிற உலகத்திலே யம தர்மன் தவக்கோலத்துல இருக்கிற ஒரே ஆலயம் இங்க வேப்பம்பட்டியில இருக்கிற யம தீர்த்தகிரி ஈஸ்வரர் கோயில் தான். அது மாதிரி நல்ல புண்ணிய சேத்திரங்கள் இதை சுத்தி இருக்குது. அதுக்கு மேற்குல பாணீஸ்வரர், வருணீஸ்வரர், வாயுஈஸ்வரர் இதுங்களாம் தீர்த்தங்களாக அங்க இருக்குது. அடுத்தது வடக்கு பகுதியில பார்த்தோம்னா அனுமன் தீர்த்தம் இருக்குது. இது இல்லாத இன்னும் ஒரு 2 தீர்த்தங்களை நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய பணியில இருக்கிறோம். ஒண்ணு அந்த இது குபேர தீர்த்தமும் அடுத்தது ஈசானிய தீர்த்தமும் கண்டுபிடிச்சா இது திருவண்ணாமலையினுடைய ஐதீகம் தான் இது தீர்த்தமலையும் என்பது நிரூபணமாகும். அந்த பணியில உங்களுடைய பயணிக்க எங்களுக்கு வாய்ப்பளித்த எம்பெருமான் சிவபெருமானுக்கும் சிவனடியாருக்கு அடியார்களுக்கு அடியான் என்ற சொல்ற அந்த வசனத்தை மேல் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த பைனாக்மிட்டி ஊர் பொதுமக்கள், அண்ணன் ராஜா அவங்க குடும்பம், அதாவது சிவ ஆலயம் கட்டுமான பணியோ வேற எதுவும் செஞ்சா நம்ம வீடு எதுனாகாது. சிவலோகத்துல கட்டாயம் நமக்கு ஒரு பதவி உண்டு. கல்கோயில் மட்டும் நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்க, சிவலோகத்துல கட்டாயம் அடிச்சு சொல்லலாம். நம்ம தலைமுறையும் சேர்ந்து தலைமுறையில எங்க யம தீர்த்துக்கு போனா 21 தலைமுறை அந்த தீர்த்தத்துல நீர்நாடினால் 21 தலைமுறைக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். இது மாதிரி சிவாலயங்களை கட்டினா நம்ம தலைமுறை பூரா சிவாலயத்தில் ஜாலியா சொர்க்கத்துல இருக்கலாம், சிவலோகத்துல இருக்கலாம் என்பதை பதிவு பண்ணி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.